Welcome to Future Vision students, PGTRB Physics Unit 5 Thermodynamics and Statistical Mechanics. So, நம்ம Thermodynamics and Statistical Mechanics Unit 5 பார்க்க போகிறோம். ஸோ அதில் டாபிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா தெர்மோடைனமிக் சிஸ்டம். அதில் தெர்மோடைனமிக் வேரியபிள், ஓப்பன் க்ளோஸ்ட் ஐசோலேட்டட் சிஸ்டம். ஸோ இந்த ரெண்டு சப் டாபிக்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் டாபிக் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 0th லா, ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா. லார்ட் கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட், கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் லா. அதே போல தெர்மோடைனமிக் ப்ராசஸில் ஐசோகோரிக், ஐசோபாரிக், அடியபேட்டிக், ஐசோதெர்மல், ஐசோட்ரோபிக். நெக்ஸ்ட் வந்து சைக்கிளிக் ப்ராசஸ். நெக்ஸ்ட் சைக்கிளிக் ப்ராசஸ். அடுத்தது அஞ்சு தெர்மோடைனமிக் பொட்டன்ஷியல், ரிலேஷன் ஆஃப் தெர்மோடைனமிக் பொட்டன்ஷியல் வித் தியர் வேரியபிள். நெக்ஸ்ட் 6 எக்ஸ்டென்சிவ் அண்ட் இன்டென்சிவ் வேரியபிள். 7வது பிவி டயக்ராம். நெக்ஸ்ட் 8th வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் கார்னாட்ஸ் ஐடியல் ஹீட் இன்ஜின். அதில் சப் டாபிக் கார்னாட் சைக்கிள் அண்ட் எஃபிஷியன்சி. நெக்ஸ்ட் 9th வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ட்ரோபி. அடுத்தது என்ட்ரோபியில் சேஞ்ச் இன் என்ட்ரோபி, சேஞ்ச் ஆஃப் என்ட்ரோபி இன் ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். நெக்ஸ்ட் 10th ஒன் வந்து டெம்பரேச்சர் அண்ட் என்தால்பி, டிஎஸ் டயக்ராம். நெக்ஸ்ட் 11th வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈக்விபார்ட்டிஷன் எனர்ஜி, ஒன் டைமென்ஷனல் ஹார்மோனிக் ஆசிலேட்டர், டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அண்ட் ஈக்விபார்ட்டிஷன் தியரம். நெக்ஸ்ட் 12th டாபிக் வந்து இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ். அதில் சப் டாபிக் ஃபேஸ் ஸ்பேஸ் டயக்ராம் ஆஃப் அன் ஆசிலேஷன். அடுத்தது வால்யூம் இன் ஃபேஸ் ஸ்பேஸ். நெக்ஸ்ட் 13th வந்து லியோவ்லிஸ் தியரம். 14th வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் என்சம்பிள்ஸ். அதில் மைக்ரோ கேனானிக்கல் என்சம்பிள். அடுத்தது கெனானிக்கல் என்சம்பிள், கிராண்ட் கெனானிக்கல் என்சம்பிள். அடுத்தது மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன். நெக்ஸ்ட் மேக்ஸ்வெல் டிஸ்ட்ரிபியூஷன் லா ஆஃப் வெலாசிட்டிஸ். அதுக்கடுத்தது கைனடிக் தியரியில் பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் கைனடிக் தியரி ஆஃப் கேஸ், ப்ரெஷர் எக்ஸர்டட் பை கேஸ். நெக்ஸ்ட் வந்து கைனடிக் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டெம்பரேச்சர், ரிலேஷன் பிட்வீன் ப்ரெஷர் அண்ட் கைனடிக் எனர்ஜி, மீன் ஃப்ரீ பாத், ரூட் மீன் ஸ்கொயர் ஸ்பீட், மீன் மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீட், போஸ்-ஐன்ஸ்டீன் டிஸ்ட்ரிபியூஷன் லா, ஃபெர்மி-டிராக் டிஸ்ட்ரிபியூஷன் லா. நெக்ஸ்ட் பிளாக் பாடி. அடுத்தது அப்ளிகேஷன் ஆஃப் போஸ்-ஐன்ஸ்டீன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டு பிளாக் பாடி ரேடியேஷன், போஸ்-ஐன்ஸ்டீன் கண்டென்சேஷன். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் தெர்மோடைனமிக் சிஸ்டம். ஓகே, ஒரு தெர்மோ அப்படின்னாவே நமக்கு வந்து ஹீட். தெர்மோ அப்படின்னாவே நமக்கு வந்து ஹீட்டு. இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஸோ தெர்மோ மீன்ஸ் ஹீட் அண்ட் இட் இஸ் அ form of energy. Next, dynamic. Dynamic means motion of objects when heat applied. So dynamic அப்படினாவே நமக்கு motion of objects. Motion of objects when
heat is applied. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு heat is a form of energy which can be converted into work. ஸோ இந்த ஹீட் அப்படிங்கிறது it is a form of energy which is converted into work. எப்படி ஒர்க்காக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா டியூ டு டைனமிக் சிஸ்டம். அதனால தான் இதை வந்து நம்ம தெர்மோடைனமிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டெம்பரேச்சர்ஸ் எல்லாமே இப்போ வந்து அந்த ஆப்ஜெக்ட்ஸுடைய டெம்பரேச்சர்ஸ் ஆகட்டும், ப்ரெஷரு, ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இங்கே வந்து ஸ்டடி பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வால்யூம். ஸோ இது மூணுத்தை வச்சு தான் நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். இப்போ நமக்கு வந்து டெம்பரேச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 3 விதமான மெஷர்ஸ் இருக்குது. ஸோ டெம்பரேச்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அதில் ஃபர்ஸ்ட் ஒன் செல்சியஸ் ஸ்கேல், செகண்டு ஃபாரன்ஹீட்டு, தேர்ட் ஒன் வந்து கெல்வின். ஓகே, a system may be defined as a definite quantity of matter bounded by some closed surface. ஒரு சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா when it is bounded by a closed surface of solids, either solids or liquids or gases. இதை தான் நம்ம வந்து சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த சிஸ்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ சிஸ்டம் அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன் வந்து செலக்ட், அதாவது இந்த யூனிவர்ஸில், அதாவது among the universe select one portion and study the properties. அப்போ ப்ராப்பர்ட்டிஸ்னா அது என்னது? இட் இஸ் நத்திங் பட் டெம்பரேச்சர், ப்ரெஷர், வால்யூம். ஓகே, இதை தான் சிஸ்டம் சொல்லுவோம். ஸோ சிஸ்டம் அப்படின்னாவே இப்போ நமக்கு வந்து அமங் த யூனிவர்ஸ் நமக்கு வந்து நிறைய இடம் இருக்குது. அதில் ஒரு போர்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணி அதில் இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டிஸ், அந்த ஒரு போர்ஷனில் இருக்கிற அந்த சப்ஸ்டன்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட்ஸ், அந்த ஆப்ஜெக்ட்ஸுடைய ப்ராப்பர்ட்டிஸ், டெம்பரேச்சர், ப்ரெஷர், வால்யூம், இது எல்லாமே ஸ்டடி பண்ணுறது தான் நமக்கு வந்து சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, the simplest example of a system is a gas contained in a cylinder with a movable piston. ஓகே, அப்போ ஒரு சிலிண்டரில் நமக்கு வந்து ஒரு கேஸ் இருக்குது with a movable piston. So when the system is completely uniform throughout, such as a gas is a mixture of gases or a pure solid or a liquid of a solution, is called homogeneous system. அப்போ நமக்கு வந்து ஸோ திஸ் இஸ் வந்து ஒரு சிஸ்டம். ஸோ திஸ் இஸ் ஒன் சிஸ்டம். இங்கே வந்து ஒரு பிஸ்டன் வச்சு மூவபிள் பிஸ்டன் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே உள்ளே இருக்கிறது நமக்கு
ஒரு மிக்சர் ஆஃப் கேஸஸ் இல்லை அப்படின்னா சாலிட், லிக்விட் ஆஃப் சேம் ஆட்டம்ஸ். அதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹோமோஜீனியஸ். இட் இஸ் நத்திங் பட் homogeneous system. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. The simplest example of a system is a gas contained in a cylinder with a movable piston. When the system is completely uniform throughout, such as gas or a mixture of gases, pure, solid, liquid or solution, is called homogeneous system. Okay. Next, when a system consists of two or more phases which are separated from one definitely by another boundary surfaces, it is said to be heterogeneous system. அப்போ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்க சொல்லியிருக்காங்க எக்ஸாம்பிள். heterogeneous system அப்படின்னா ஒரு liquid and its vapor, இல்லைன்னா two immiscible or partially miscible liquids. அப்போ நமக்கு வெவ்வேறு விதமா ஒரு லிக்விடும் ஒரு சாலிடும் இருக்கிறது, இல்லைன்னா லிக்விட் அண்ட் வேப்பர் இப்படி இருந்ததுன்னா அது வந்து heterogeneous system. So anything outside this system which can exchange energy with it and has a direct behavior on the system is called surroundings. அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம யூனிவர்ஸ்ல ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது ஸோ இதுதான் நமக்கு வந்து யூனிவர்ஸ் ஃபுல்லாகவே இருக்கு அப்படின்னா, ஸோ இதுதான் ஃபுல்லாகவே நம்ம யூனிவர்ஸ் அப்படின்னா நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நாம் ஒரு பர்டிகுலர் ஏரியாவை தான் நம்ம சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அதர் தேன் தி சிஸ்டம், இந்த ஷேடட் ஏரியா இது எல்லாமே நமக்கு வந்து சரௌண்டிங்ஸு. இது என்ன பண்ணும் அப்படின்னா திஸ் சரௌண்டிங்ஸ் வந்து கேன் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி வித் த யூனிவர்ஸ். பட் தி சிஸ்டம் இஸ் நத்திங் பட் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக நம்ம எடுத்துட்டு தான் நம்ம அதோடைய ப்ராப்பர்ட்டிஸை நம்ம வந்து ஸ்டடி பண்ணுறோம். என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரெஷர் ஆஃப் த ஆட்டம்ஸ், அப்புறம் வால்யூம், டெம்பரேச்சர், இது எல்லாமே நம்ம வந்து ஸ்டடி பண்ணுறோம். Okay, so anything outside this system which can exchange energy it and has a direct bearing on the big area of the system is called surroundings. A system may be separated from its surroundings by a real or imaginary boundary which heat or mechanical energy may pass. The existence of the boundary is, however, essential to visualize the system distinctly from rest of the universe. A thermodynamic system may contain no substance at all, but may consist of radiant energy or electric and magnetic field. அப்போ ஒரு சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து பவுண்டரிஸ் இருக்கும். அதே மாதிரி இட் இஸ் டிஸ்டிங்க்ட்லி ஃப்ரம் ரெஸ்ட் ஆஃப் த யூனிவர்ஸ், இட் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த சரௌண்டிங்ஸ். அதே மாதிரி அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேடியன்ட் எனர்ஜி, எலக்ட்ரிக் ஆர் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அது ஏன்னா உள்ளுக்குள்ளே சம் சப்ஸ்டன்சஸ் வந்து அதில் வந்து இருக்கு, அதனால வந்து நமக்கு எல்லா ஃபீல்ட்ஸுமே இருக்கும். ஸோ த காம்பினேஷன் ஆஃப் த சிஸ்டம் அண்ட் இட் சரௌண்டிங்ஸ் இஸ் கால்ட் யூனிவர்ஸ். அப்போ நம்ம திஸ் இஸ் த நம்ம என்னன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா இது சரௌண்டிங் அப்படின்னா அதுக்குள்ள ஒரு பார்ட் தான் சிஸ்டம், இது எல்லாமே சேர்ந்தது தான் நமக்கு என்னது யூனிவர்ஸ். தெர்மோடைனமிக். நெக்ஸ்ட் தெர்மோடைனமிக் வேரியபிள்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட். ஓகே, ஸோ இந்த தெர்மோடைனமிக் வேரியபிள்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். நாம் வந்து ஒரு சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்ஸ் பற்றி இப்போ பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து
இந்த thermodynamicல variables. So the thermodynamic state or a macroscopic state of a system is determined by 4 observable properties. So என்னென்ன properties? So இதுல வந்து state of systemல வந்து composition. So composition is nothing but என்ன வந்து உள்ள இருக்கு, அதாவது அந்த சிஸ்டம்குள்ள சிஸ்டம் இதுதான் வந்து நம்ம வந்து இதுதான் ஒரு சரௌண்டிங்ஸ்னு வச்சுட்டோம்னா இதுதான் ஒரு சிஸ்டம். ஸோ மேக்ரோஸ்கோபிக் ஸ்டேட் அப்படின்னா லார்ஜ் நம்பர் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த லார்ஜ் நம்பர்ல நமக்கு வந்து பார்த்தா காம்போசிஷன் என்ன, காம்போசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸா அல்லது வந்து மேட்டர், காம்போசிஷன் ஆஃப் மேட்டர், என்ன டைப் ஆஃப் கேஸா லிக்விடா, என்ன கேஸ், வாட் டைப் ஆஃப் ஆட்டம்ஸ், இது எல்லாமே இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. செகண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டெம்பரேச்சர் ஆஃப் த சிஸ்டம். நெக்ஸ்ட் pressure ஆஃப் த சிஸ்டம். மூணாவது வால்யூம் ஆஃப் த சிஸ்டம். ஸோ இது மூணு தான் வந்து நமக்கு இந்த அப்சர்வபிள் வேல்யூஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து வேரியபிள்ஸ், அப்சர்வபிள் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ தீஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். ஃபார் அ ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் கன்சிஸ்டிங் ஆஃப் அ சிங்கிள் சப்ஸ்டன்ஸ், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி த காம்போசிஷன் இஸ் ஃபிக்ஸட். ஸோ ஒரே டைப் ஆஃப் சாலிட் ஆர் ஒரே டைப் ஆஃப் மேட்டர் இருக்கும், சேம் திங் ஆஃப் மேட்டர். நெக்ஸ்ட் ஹென்ஸ் த சிஸ்டம் இஸ் டிட்டர்மைன் கம்ப்ளீட்லி பை 3 வேரியபிள்ஸ். என்னென்னா ப்ரெஷர் P, வால்யூம் V அண்ட் டெம்பரேச்சர் T. சே ஹோமோஜினியஸ் சிஸ்டம்க்கு வந்து காம்போசிஷன் வந்து சேமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து இதோட ஸ்டேட் ஆஃப் சிஸ்டம் இஸ் டிட்டர்மைன்ட் பை 3 வேரியபிள்ஸ் தான். ரிமைனிங் என்னென்ன இருக்கு, ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர். ஓகே, ஸோ இந்த சிஸ்டத்துக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதுருவோம்? ஸோ ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி போட்டுக்கிறோம், எஃப் ஆஃப் பி கம்மா வி கம்மா டி ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் வந்து ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன் ஃபார் அ ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட். Therefore, the pressure, the volume and temperature are not independent variables. ஸோ தேர் ஆர் டிபெண்ட். அவங்க என்ன விதமான ஒரு சரௌண்டிங்கில் என்ன விதமான கம்போசிஷன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் டெம்பரேச்சர், ப்ரெஷர் அண்ட் வால்யூம், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் the equation of state for an ideal gas in a static condition, in a dynamicல இல்லாமல் ஸ்டாட்டிக் கண்டிஷனில் ஒரு ஐடியல் கேஸ் எப்படி கொடுப்போம் அப்படின்னா PV equal to RT, where R is the universal gas constant. ஓகேங்களா, அப்போ நமக்கு தெரியும் R is the universal gas constant. இது வந்து ஒரு கேஸ் ஈக்குவேஷன், ஃபேமஸ் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபார் அன் ஐடியல் கேஸ் இன் அ ஸ்டாட்டிக் கண்டிஷன். ஸோ இதே வந்து இந்த வேண்டவால்ஸ் கேஸாக இருந்தால் இந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இது அப்படியே P plus A by V square into V minus B equal to RT. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் த வேண்டவால்ஸ் கேஸுக்கு உண்டான ஈக்குவேஷன். ஸோ இது வந்து நார்மல் ஐடியல் ஸ்டேட்டுக்கு ஸ்டாட்டிக்கில் இருக்கிறதுக்கு ஈக்குவேஷன்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து நமக்கு தெர்மோடைனமிக் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மேக்ரோஸ்கோபிக் ஸ்டேட் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த மேக்ரோஸ்கோபிக் ஸ்டேட் ஆஃப் சிஸ்டம் இஸ் டிட்டர்மைன்டு பை 4 வேரியபிள்ஸ், அப்சர்வபிள் ப்ராப்பர்ட்டிஸ். என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா தீஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் த காம்போசிஷன், ப்ரெஷர், வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர் ஆர் கால் த அப்சர்வபிள் வேரியபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட். ஆனால் நமக்கு தெரியும் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம்க்கு வந்து இந்த காம்போசிஷன் வந்து சேமாக இருக்குது. ஸோ இதை நம்ம எடுத்துக்க மாட்டோம் ஃபிக்ஸட் அப்படிங்கிறதுனால.
நமக்கு வந்து for a single substance the composition is fixed, hence the state of the system is determined completely by 3 variables: pressure, volume, temperature. For a system there is an equation of state function of p comma v comma t equal to 0. So therefore the pressure, volume and temperature are not independent variables, they are dependent. So consequently the thermodynamic state of a homogeneous system is determined completely by knowing 2 or 3 variables. So இதோட gas equation வந்து PV is equal to RT, where R is the universal gas constant. For van der Waals gas, the equation of state is P plus V by A square V minus B equal to RT, where A and B are van der Waals constants. So இதுதான் வந்துட்டு the thermodynamic வேரியபிள்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட லிமிட்டேஷன்ஸ். ஸோ எந்த ஒரு புது விஷயம் இருந்தாலும் நமக்கு லிமிட்டேஷன்ஸ் ஒன்று அப்படி நமக்கு இருக்கும். ஸோ லிமிட்டேஷன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ லிமிட்டேஷன்ஸ், த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் இஸ் நாட் அப்ளைகபிள் டு சிஸ்டம்ஸ் விச் ஆர் நாட் இன் தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியம். அப்போ நமக்கு ஒரு ஈக்குவேஷன் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஈக்குவேஷன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தெர்மோடைனமிக் ஸ்டேட்டில் இல்லாத ஒரு சிஸ்டம்க்கு அப்ளை ஆகாது. ஸோ எவ்ரி தெர்மோடைனமிக் ஸ்டேட்டம் ஹேஸ் இஸ் ஓன் ஸ்டேட் ஆஃப் இண்டிபெண்ட் ஆஃப் அதர்ஸ் அஸ் இஸ் ஓன் ஈக்குவேஷன். அப்போ ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் அதுக்கு ஒவ்வொரு ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ அது வந்து ஒவ்வொரு சிஸ்டத்தோட அது இண்டிபெண்ட்டாக இருக்குது, அதனால ஒவ்வொரு ஈக்குவேஷன் இருக்குது. அப்போ an equation of state represents the peculiar behavior of one individual system which distinguishes it from the others. அப்போ ஒரு சிஸ்டம் இருக்கு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சிஸ்டத்தோட இண்டிபெண்ட்டாக இருக்கு. அதே சமயத்தில் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் இருக்கு. அது வந்து விச் இஸ் டிஸ்டிங்கிஷ்டு ஃப்ரம் த அதர் சிஸ்டம். ஸோ இது எல்லாமே டிஃபராக இருக்கு. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் இஸ் நாட் அ தியரிட்டிக்கல் டிடக்ஷன் from thermodynamics, but it is an experimental backing to it. So the thermodynamic systems in engineering are gas, vapor, steam, mixture of gasoline vapor and air, ammonia vapors and its solid. So the thermodynamic systems வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து உள்ள என்னென்ன மாதிரி கேஸாக இருக்கலாம், வேப்பராக இருக்கலாம், ஸ்டீமாக இருக்கலாம், மிக்சர் ஆஃப் கேசலின் வேப்பராக இருக்கலாம், இல்லை ஏர் இல்லை அமோனியல் வேப்பர்ஸ் அண்ட் இட்ஸ் லிக்விட். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு இருக்கலாம். ஸோ இதனால் வந்து இதுதான் வந்து நமக்கு லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன் ஃபிசிக்ஸ் தெர்மோடைனமிக் இன்க்ளூட்ஸ் பிசைட்ஸ் அபவ் சிஸ்டம்ஸ் லைக் ஸ்ட்ரெச்டு வயர்ஸ், அப்புறம் தெர்மோகப்பிள்ஸ், மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ், எலக்ட்ரிக்கல் கண்டென்சர், எலக்ட்ரிக்கல் ரிவர்சபிள் செல்ஸ், சாலிட், சர்ஃபேஸ் ஃபிலிம்ஸ், இது எல்லாமே நம்ம தெர்மோடைனமிக்கில் தீஸ் சிஸ்டம்ஸும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபார் யுவர் நாலேஜ்க்கு இது கொடுத்துருக்காங்க. ஓகே, லிமிட்டேஷன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸோ த லிமிட்டேஷன்ஸ் வந்து விச் ஆர் நாட் இன் தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியம். அப்போ நமக்கு வந்து எல்லா சிஸ்டமும் ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குது, இண்டிபெண்ட்டாக இருக்குது. ஸோ இட் டிஸ்டிங்கிஷ் ஃப்ரம் த அதர்ஸ். நெக்ஸ்ட் வந்து தியரிட்டிக்கல் டிடக்ஷன் கிடையாது, எக்ஸ்பெரிமெண்டலாக தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த சிஸ்டம்ஸ் எல்லாமே எதை வச்சு இருக்குது அப்படின்னா கேஸ், வேப்பர், ஸ்டீம், மிக்சர் ஆஃப் கேசலின் வேப்பர், ஏர், அமோனியா வேப்பர்ஸ் அண்ட் இட்ஸ் சாலிட், இது எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன் ஃபிசிக்ஸில் நம்ம இந்த தெர்மோடைனமிக் இன்க்ளூட்ஸ் அபவ் சிஸ்டம்ஸ் லைக் ஸ்ட்ரெச்டு வயர்ஸ், தெர்மோகப்பிள்ஸ், மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ், எலக்ட்ரிக் கண்டென்சர், எலக்ட்ரிக் ரிவர்சபிள் செல்ஸ், சாலிட், சர்ஃபேஸ் ஃபிலிம்ஸ் எக்ஸெட்ரா. ஓகே, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் 3 நமக்கு நெக்ஸ்ட் சப் டாபிக் 3 classes of system. ஸோ ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ்டு சிஸ்டம், ஐசோலேட்டட் சிஸ்டம். ஸோ நமக்கு சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டோம், சரௌண்டிங்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் வந்து மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஓப்பன் சிஸ்டம்னா என்ன? எ சிஸ்டம் விச் கேன் எக்ஸ்சேஞ்ச் their matter and energy with the surroundings is called open system. அப்போ ஏர் கம்ப்ரஸர், ஏர் at a low pressure,
air at high pressure leaves the system. So there is an exchange of matter and the energy with the surroundings. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ரெய்னி சீசன்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஏர் அட் லோ ப்ரெஷர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோ ப்ரெஷர் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கே லோ ப்ரெஷர் இருக்குன்னாவே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ப்ரெஷர் அட் ஹையர் லெவல்ல இருந்து நமக்கு ரஷ் அப் ஆகும். ப்ரெஷர் அட் ஹைல இருந்து நமக்கு லோக்கு போகும். அப்போ லோக்கு போய் அதை சமன்படுத்தும் போது தான் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ரெயின் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி தான் நமக்கு டெம்பரேச்சரும் பார்த்தீங்கன்னா நமக்கு லோ டெம்பரேச்சர்ல இருந்து ஹை டெம்பரேச்சருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஈக்குவல் ஆகும். அதாவது ஹை டெம்பரேச்சர் ஹைல இருந்து நமக்கு லோக்கு போகும். ஸோ எப்படி ஒரு ப்ரெஷர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் டெம்பரேச்சரும் இருக்கும். ஸோ ப்ரெஷர் வந்து லோல இருந்து ஹைக்கு போகும். அதே மாதிரி தான் டெம்பரேச்சரும், அதாவது லோல இருந்து ஹைக்கு. அதனால தான் நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த சரௌண்டிங்ஸ், அதாவது இந்த சிஸ்டம் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சாக இருக்கு. எக்ஸ்சேஞ்ச் மேட்டர் அண்ட் எனர்ஜி வித் சரௌண்டிங்ஸ் இஸ் கால்ட் ஓப்பன் சரௌண்டிங்ஸ். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏர் அட் லோ ப்ரெஷர் என்டர்ஸ் அண்ட் ஏர் அட் ஹை ப்ரெஷர் லீவ்ஸ் த சிஸ்டம். ஸோ தேர் இஸ் அன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மேட்டர் அண்ட் எனர்ஜி வித் சரௌண்டிங்ஸ். இது ஓப்பன் சிஸ்டம். க்ளோஸ்ட் சிஸ்டம் அப்படின்னா a system which can exchange only energy and not matter with the surroundings is called closed system. So a glass enclosed in a cylinder expand ஆகும் when heated and drives the piston outwards. The boundary if the system moves, but the matter is that here gas in the system remains constant. So energy alone transfer ஆகிறது due to the movement of particles, இல்லை அப்படின்னா எக்ஸ்பான்ஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், எனர்ஜி அலோன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அந்த பிஸ்டனை வந்து மூவ் பண்ண வைக்கிறது. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸோ இதுதான் ஒரு சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ இதுதான் ஒரு சிஸ்டம். ஸோ இதுக்குள்ள சம் ஆஃப் த கேஸ் இருக்கு. ஸோ இட் இஸ் அ க்ளோஸ்டு சிஸ்டம். ஸோ இங்கே ஹீட்டுனால இந்த உள்ள இருக்கிற கேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி இந்த பிஸ்டனை வந்து மூவ் பண்ண வைக்கும். அப்போ இங்கே இருக்கிற ஹீட் எனர்ஜி கொடுக்கறதுனால இந்த ஹீட் எனர்ஜி அக்யூர் பண்ண இந்த மாலிகுல்ஸ் எல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகுது. எக்ஸ்பேண்ட் ஆக ஆக அந்த எனர்ஜி பாஸ் ஆகி நமக்கு பிஸ்டனையே மூவ் பண்ண வைக்குது. ஸோ இதுதான் வந்து நமக்கு எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னா நமக்கு க்ளோஸ்டு சிஸ்டமில் சொல்லியிருக்காங்க. அதாவது எ சிஸ்டம் விச் கேன் exchange only energy with its surroundings is called closed system. Glass enclosed in a cylinder expands when heated and drives the piston outwards. So the boundary of the system moves, but the matter here in the system remains constant. Next, third one வந்து isolated system. A system which is thermally insulated and has no communication of heat or work with the surroundings is called isolated system. அப்போ இந்த ஐசோலேட்டட் சிஸ்டம் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு ஃபுல்லாகவே நான் கண்டக்டிங் வால்ஸ், இன்சுலேட்டட் வால்ஸ். அப்போ கண்டக்டே ஆகாது எல்லா பக்கமுமே. அப்போ இங்கே உள்ளே இருக்கிற அந்த கேஸ் மாலிகுல்ஸ் இருக்கும். ஸோ இது வெளியிலேருந்து ஹீட்டு உள்ளே வராது, உள்ளே இருக்கிறதும் வெளியே போகாது. அதுதான் வந்து நமக்கு இங்கே லாஸ்ட்டாக சொல்லியிருக்கிறாங்க ஐசோலேட்டட் சிஸ்டம். இதுதான் வந்துட்டு ஐசோலேட்டட். அப்போ சரௌண்டிங்ஸ்லேருந்து எனி ஹீட், நோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் லீவ் அப்படின்னா என்ன அர்த்தம்? நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி. இந்த ஐசோலேட்டட் சிஸ்டம். ஐசோலேட்டட் சிஸ்டம். ஸோ இதுதான் இந்த 3 சிஸ்டம் வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஓப்பன் சிஸ்டம், the second one is closed system and the third one is isolated system. ஓகே, இன்னைக்கு கிளாஸில் நம்ம ஹீட் அண்ட்
தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸில் நம்ம தெர்மோடைனமிக் சிஸ்டம்னா என்ன, சரௌண்டிங்ஸ்னால் என்ன, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா தெர்மோடைனமிக் வேரியபிள்ஸ் அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் அதில் என்ன கொடுத்துருக்காங்க, அதுக்கு அடுத்தது அதோட லிமிட்டேஷன்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம 3 classes ஆஃப் சிஸ்டம்ஸ், ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ் சிஸ்டம், ஐசோலேட்டட் சிஸ்டம், இந்த 3 கிளாஸையும் இதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.